குப்புசாமி குப்புசாமி கூட போறவனே அவர் கூட்டு பாட உன்ன பாட இந்த சாதத்துல என்னப்பா வைத்தையா உயிர் போகிற போல் தெரியுது தமைகளா காசி கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்பி அங்க அண்ணா என்ற வார்த்தையை விட்டு மறு வார்த்தை பேசாத என் தம்பிகளே கூட பொறக்கலையா கூட்டுப்பாலு உன்னலையா சேர்ந்து பொறக்கலையா சேடப்பாலு உன்னலையா ஐயோ தந்தை மாண்டு விட்டார் என்று தந்தையார் மாண்டு விட்டாரு. தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் வளர்த்தி வந்தனே அப்பா. திருமணம் செய்து கூட நாம பிள்ளைய பெற்று விட்டா பிள்ளை பாசம் வந்து விடு, தமைய பாசம் போய்விடு. நான் பிள்ளையே பெறாத உங்களையே கெதி என்று வாழ்ந்தனே. அதுக்குதான் வடமலை தேசத்துல அப்படி காசு கொடுத்த மாதிரி கொடுத்து ஆளுக்கு அடிக்க வச்சியா? ஐயோ தம்பி, ஐயோ இந்த பொன்னான என் உயிர் சாதத்திலே விசத்த வைத்தது என் உயிர் போகிற போல் தெரியுது. பச்சை தண்ணி தாகலுக்கு பல்லுடைந்து போகுது, உப்பு தண்ணி தாகலுக்கு உள்ளிருந்து போகுது. ஒரு பொன்னான கையில என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கப்பா. தண்ணி கேக்குறான், இவனுக்கு தண்ணியே தருது, தண்ணி கொடுக்க கூடாது. இந்த வடமலை தேசத்துல நம்மள எப்படி ஆளுக்கு அடிக்கும்? நல்ல தண்ணி கொடுத்தா மறுபடியும் வந்துரும். மூத்திரத்தை கூட தண்ணி சுத்தமான தண்ணி தான், ஃபில்டர் பண்ண தண்ணி. ஐயோ இது தண்ணீரா இல்லையப்பா. கூட பொறுத்தவனே
தூங்கிடலாம். இவன் உயிர் போகாது. போகாது. என்ன பண்றீங்களா? இப்ப என்ன தெரியுமா? அதுல சிகடப்பாறை, அதிலே புளியாந்தோப்பு, அதுல கொண்டு போய் போட்டு இந்த பாறை கல்ல எடுத்து வச்சுட்டு போயிடணும். போட்டு அழைச்சு போடலாம். சரி. வந்தாலும் பரட்ட முடியாது பாரு. ஆன வந்தாலும் பற்ற முடியாது. ஆமா. அப்பவே பற்ற முடியாது. அப்பவே வையி. முடிஞ்சு போச்சு வேலை. ஏய் ஏண்டா வாங்கிடா என்ன பண்றீங்க? ஆனா இப்ப அப்பனை சாமி வியாபாரத்துக்கு வந்து இந்த இடத்துல இருந்தா நாம போறதுக்கு வரதுக்கு வழி இல்ல. தூக்கிட்டு போய் இன்னொரு ஐடியா, நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னாக்கா பாக்குறவங்களுக்கு ஒரு பாவம் தெரியும். அதனால எடுத்து கல் வச்சு அனுப்பிட்டு கடிச்சத்தெல்லாம் போட்டு மூடி விட்டுட்டு நாம போயிட்டே இருக்கலாம். அப்படி போயிட்டு அங்க என்ன நடக்குதா அப்புறம் அங்க போய் ஆலோசனை பண்ணலாம். தூக்கி பாருங்க. ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, என்ன சகோதர சகோதரிகளே, அப்பண்ணனுக்கு இவன் இருந்துதான் வந்து நம்ம வியாபாரம் செய்ய முடியல. ஆளு வச்சு அடிச்சா அப்படின்னு சந்திரமா கூட்டி போய் விஷத்தை வச்சு கொண்டு விட்டாங்க. கொண்டாடிமாறு பேசுகட்டு அந்த தன்னுடைய மனைவி மாசமா இருக்குது. பாவம் செத்து போயிட்டாரு. கையில் உள்ள 5 10 போடுங்க. தருமம் தலைக்காப்புன்னு குறுக்கூர் சொல்லுவாங்க. பொதி மாடு அம்மா எடுத்தா போகுது. அம்மா தெய்வ பத்தினி வருது. பொதி மாடு அழுதுகிட்டு போகுது. சொன்ன மாதிரி தெரியுங்க. என்ன சொல்றா அப்படியே செஞ்சீங்களா? அதே பிரகாரம் ரசாமி எனக்கு சொல்லே அப்படிங்க. என்ன பண்ணீங்களா? கொடுத்து சந்தோஷம். சரி. உங்க அண்ணி வந்து உங்க அண்ணனை காணும்னு சொல்லி நேற்று வந்து குழந்தை அழுந்துங்கிறான். அவன் அழுந்து நிக்கிறது உண்டு. ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் மாசமா இருக்கிறான். சப்போஸ் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு சொத்து வாரிசாருமா. அதனால நீ என்ன பண்றீங்க? நேரம் உங்க அண்ணி கிட்ட போறீங்க. போய் நேத்தே நாங்க வியாபாரத்துக்கு போனோம். அண்ணன் வீட்டு வந்துருச்சு. எங்க அண்ணி அண்ணன் கேளுங்க. அவ இல்லன்னு சொல்லுவான். அப்ப எங்க அண்ணனை என்ன பண்ணீங்க சொல்லி அவளை அடித்து கொடும்படுத்தி இழுத்து போய் காட்டுல அவளை கொண்டு விட்டு வந்துருக்கு குழந்தையோட. அப்படி கூட பண்ணிருக்கணும். உடனே கொண்டுட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரணும். ஆமா. இல்லன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் புறப்படுவோம். போகாதீங்க போகாதீங்க. நாங்க போறதுல அப்பதான் அவருக்கு பணியை சேர்த்தவங்க கிட்ட ஒரு நாளைக்கு கூட விட்டு சரி புறப்படுவோம். சேரவில்லை
ஐயோ முன்ன பொடி எடுத்து பின்ன வந்திருக்கு. என் கணவர் எப்பொழுதுமே இந்த பொடி எழுதோடே வருவார். ஆனா இந்த கன்று வந்து நேரமாச்சு, கணவரே இந்த காணோம். மாடு வந்து நேரமாச்சு, என் மன்னவரே இந்த காணோம். ஆனா இந்த மாடு அகப்பட்டது எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு வரும். ஆனா இன்று கண்ணீர் விட்டு கதறி வருகிறது. சாமி, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஐயோ, என் கணவருக்கு என்ன நேர்ந்தது? ஐயோ மாடு, நம்பி சொல்லுப்பா, என் கணவருக்கு என்ன நடந்தது? ஐயோ, இந்த மாடு அகப்பட்டது வாயால சொல்ல முடியாத வார்த்தையே. கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறது. என் கணவருக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கும் போல் தெரிகிறது. நான் என்ன செய்வேன்? ஐயோ, இது பேசக்கூடிய ஒரு ஆண்டா பேசி என் கணவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லியிருக்கும். ஆனா இது வாயில்லாத ஜீவம், அதனால கண்ணீர் விட்டு கதறுகிறது. என் கணவருக்கு என்ன நடந்தது என்று நான் எப்படி அறிவேன்? நான் என்ன செய்வேன்? ஐயோ அண்ணி, ஐயோ சமயம் எங்கப்பா? அண்ணன் 2 நாளைக்கு முன்னே வந்துட்டாரு. வியாபாரத்துக்கு போனோம், அவரு முன்னாடி வந்துட்டாரு. 2 நாளைக்கு முன்னே வந்துட்டாரா? எங்க கண்ணா? ஐயோ, கண்ணன் எங்க? உங்களோட போன அண்ணன் இன்னும் பார்க்கவே இல்லையே. வீட்டுக்குதான் வந்தாரா? ஆமா. ஏப்பா, இது எதை வித்த காட்டுறா? பொடி இருந்து மட்டும் தான் வந்திருக்குது, அண்ணனை காணோம். அப்ப எங்க அண்ணன் எங்க? பொடி கண்ணு காட்டு. உங்களோட தனப்பா வந்தாரு. ஏய் காட்டு. ஐயோ, நான் தாய் இல்லையா? எங்கடி வித்த காட்டுற? சாப்பாட்டுல விட என்ன வச்சு விட்டுருக்கேன். ஏதோ நன்னனே இத வேலை பண்ணிட்டா. வித்த காட்டுறால. உங்க அண்ணன் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கணும் இல்லையா? என்னாச்சு, என்ன காரணம்? எங்க எங்க அண்ணன்? இல்லப்பா, அப்ப ஏதாவது உங்களோட தான் வந்தாரு. அப்ப என் அண்ணன் ஏதாவது விஷம் வச்சு பண்ணியா? எங்க என்னுடைய அண்ணன்? அண்ணா, என்னுடைய அண்ணன்? அண்ணா, இப்படி எல்லாம் கேட்டா அவ சொல்ல மாட்டான். ஆமா, குடுக்கறத கொடுத்தா மட்டும் தான் சொல்லுவா. குடுனா. எங்க எங்கடி? ஐயோ, 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 ஐயோ.
எங்க எங்க அண்ணன் எங்க ஏய் மக்களை பெற்றெடுத்து மன்னவனை திருமணம் செய்து மக்களை பெற்று விட்டா என் குழந்தைமார்களை மறந்து விடுவோம் அப்படி என்பதற்காக நாங்கள் பிள்ளையே பெறாமல் உங்கள் இருவரையும் பிள்ளைய போல் நினைத்து வளர்த்து வந்ததே என் அடி எப்படி அடி ஓடிக்கிறீங்களே ஐயோ உங்க சொத்துக்காக ஆசைப்பட்டிருந்தானா எப்பவே உங்களை கொண்டிருக்கலாமே இவ்வளவு தூரம் நான் வளர்த்திருக்க வேண்டியது அவசியமே இல்லையே உங்களை வளர்த்தி உங்களுடைய அழகு பார்த்து உங்களுடைய குடும்பத்தை நம்ம பிள்ளைங்க பெரும்பளப்பு பிழைக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படி உங்களை கொன்று நான் ஆசைப்பட்டு இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டிருந்தா நான் வந்த நின்று உங்களை கொண்டிருக்கலாமே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா ஐயோ தப்புப்பா அடி கெண்ட பேருந்தவளை கொண்டவளை சின்னவளை கனவிலே கண் கண்ட தெய்வம் என்று ஒரு பாதத்தை காலை மாலையும் மனமுடித்த நாளாக இன்ப சுகத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அவரே தெய்வம் என்று வாழ்ந்தவர். இப்பொழுதுதான் நான் யோசிக்க கூடியதா இருக்குது. நீங்க பேசுறத பார்த்தா என் கணவருக்கு ஏதோ சதிமோசம் நீங்களே பண்ணிருப்பதை கல்யாணம் இவ்வளவு நாளா குழந்தையா இருக்குமா? இப்ப யாருக்கு வந்து குழந்தை நாம வியாபாரத்துக்கு போவோம். நாமளே வியாபாரத்துக்கு போயிட்டுங்க. அங்க போன நேரத்துல இந்த எப்படி கருப்பமா இருக்கும்? எப்படி கருப்பமா இருக்கும்? இது அழிச்சு ஆகணும். அழிச்சு ஆகணும். ஐயோ 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 வேண்டாம். ஐயோ ஐயோ வேண்டாம். ஐயோ 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 அப்பா ஐயோ அப்பா ஐயோ அண்ணா தம்பி இதுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நம்ம பெரிய பாறைகளை தூக்கி வந்து 5 மணி கூட புடி ஆளுக்கு ஒரு பக்கம் புடி இல்லையே. கண்டார ஓடி சாப்பிட்டோம். இத்தனை நாளா 3 பங்கு இதுக்கு மேல 2 கண்டார ஓடி சத்தியா ஆமாங்க. கானகத்துல இது ஒரு அழுகும் சத்தம் கேக்குது. இந்த கானகத்துல
மாடு பேசுறவங்க ஆடு மாடு மேய்க்க இடையில் நம்ப இந்த இடையிலா இருந்தாலும் இந்த ஐயோடு வந்தவருக்கு நாம நன்மை செய்யக்கூடியவங்க யாருன்னு சுத்தி பார்க்கலாம் வா. அண்ணா 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 ஒரு கல்யாணம் கல்யாணம் கண்டால பாவிங்க இருங்கடா டேய் ஏதோ ஒரு பெண்ணாட்டங்குது. ஆமா தூக்கு டேய் இப்ப இருந்தாலும் பெண் பாவம் பொல்லாது. ஆமா தண்ணி கேட்கறது பிறகு நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அங்க தண்ணி கொடுக்கலாம். இதை என்னன்னு பிறகு பார்க்கலாம். ஓகே நம்ம தண்ணி குடிக்கணும் தேவி மன்னா சாமி மன்னா ஏய் இனிமேல் சரி இந்த தென்மலையில அப்படியா 2 பங்கு ஒரு பங்கு வேலையை முடிச்சு விட்டுங்க பங்கு வேலை பிடிச்சிடுங்க சுத்தமாக முடிச்சிட்டீங்களா ஏய், உங்களுக்கு 2 அந்த பங்கு தான். தேவடியால ஆ, அப்படியே ஆ. கிட்டி கோல் போட்டு நசுக்கி சரி குத்து குத்துன்னு குத்தி ஆ. அவளை கொண்டு போட்டு மன்னா சாமி ஏங்க மன்னா இதாங்க எங்க பிரதான வேலை. அதனால இனிமேல் நம்ம எல்லாமே ஆ. சந்தோஷமா இருக்கணும். அதையும் கலைச்சு ஆமா விட்டோம். வேலை முடிஞ்சு போச்சு சரி. வேலை முடிஞ்சு போச்சு ஆமா ஆ, உங்களை போல நல்ல உள்ளம் படைத்தவங்க தொட்டு பாரு எப்படி யாருமே இல்ல. ஆ, இப்படி பெண்ணு 2 பெண்கள் இல்ல. ஆ, ஒரு ஊருக்கு 10 ஊர் உறுப்புஞ்சாயி. ஆ. நீங்க நல்லா தான் முளைப்பீங்க. ஆ. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்னது எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கண்ணு என்ன தன்னை கொள்ளுமா? ஆ, ஓட்டுற ஆ. வீட்டை சொல்லுமா? ஆ, அதனால ஆ. பிறகு உங்களுக்கு நன்மையா தீமையா எதே உங்களுக்கு நடக்கும். இடம் நடக்கும் போலாம் ஏய் ஏய் என்ன நடக்கும் விளக்கு டேய், ஆ, இப்ப இது எத்தனை? 4 இது 3 இது அரை இப்ப இதுல இருந்து உங்களுக்கு 7.5. மன்னா 7.5 தானே உட்காந்துட்டு ஆடுது. சரி மன்னா இப்பொழுது சரிங்க. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஆ. நம்ம வீதிமா இருக்குமா ஆ. நம்ம ஜாலியா எங்க? சந்தோஷமா நல்லவள பூத்திருக்கும் பூக்காதவள பூத்திருக்கும் புறப்படைகள் போலாம் ஆமா. புறப்படு